ஓம் சரவண பவ. பங்குனி உத்திர திருநாள் அன்று முருகப்பெருமானுக்கு 11 நாட்கள் அல்லது 6 நாட்கள் விரதம் இருப்பாங்க. இப்ப 11 நாட்கள் அல்லது 6 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாட்கள் இந்த 6 விஷயங்களை நீங்க செய்தீங்கன்னா இந்த 11 நாட்கள் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். அதோடு முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த 6 விஷயங்கள் எப்படி, என்னென்ன செய்யணும், எவ்வாறு செய்யணும் அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும். இந்த முழுமையா தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு வாங்க பதிவுக்குள்ள போகலாம். முருகப்பெருமானின் முக்கிய விரத நாட்களில் ஒன்றாக கருதப்படுவதுதாங்க இந்த பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம்னா என்ன, எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. பங்குனி உத்திரம்ன்றது பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைகின்ற இந்த நாளை தான் பங்குனி உத்திரம் அப்படின்றது சொல்கின்றோம். இந்த பங்குனி உத்திர திருநாளில முருகப்பெருமானுக்கு பல விரதங்கள் இருந்து வழிபாடு செய்வது ஒரு வழக்கங்க. இந்த நேரத்துல காவடி எடுப்பது, பால்குடம் சுமப்பது போன்ற அனைத்து செயல்களும் முருகப்பெருமானுக்கு செய்வது ஒரு வழக்கம். இப்போ இதோடு இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் பல விதமான தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதாக கூட சொல்லப்படுகிறதுங்க. யாராருக்கு அப்படி தெய்வீக திருமணம் நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா, ராமர் சீதா, சிவன் பார்வதி, முருக தெய்வானே, மீனாட்சி சுந்தரேசர் போன்ற அனைத்து தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாகவே சொல்லப்படுகிறது. இப்போ நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண தடை தாங்க. இப்போ நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கும். இந்த திருமண தடை உள்ளவர்கள் தெய்வீக திருமண உற்சவத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் விரைவில் உங்களுக்கு திருமணம் கைகூடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு தினம் தாங்க இந்த பங்குனி உத்திரம். இப்போ இந்த வருடத்துல பல குழப்பங்களோடு வந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2 மணிக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்கி 11ஆம் தேதி மாலை 4 மணி வரை இருக்குங்க. ஆனா பௌர்ணமி திதி 12ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி 13ஆம் தேதி அதிகாலை 6 மணி வரை இருக்கு. இப்போ உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையிலங்க. இப்ப நம்ம எப்படி விரதத்தை இருக்கணும், எந்த நாள் இருக்கணும் அப்படின்ற குழப்பங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திதி பிரகாரம் முருகப்பெருமானுக்கு இருக்க வேண்டிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரம் எந்த திதியில வருதோ அந்த நாள்ல நம்ம விரதத்தை தொடங்கலாம். அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் இருக்கிறது. அதனால அந்த நாளிலே நம்ம விரதத்தை கடைபிடித்து முருகனுடைய அருளையே நம்ம பெறலாம். இப்போ எந்த நாட்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ 11 நாட்கள் எப்போ, 6 நாட்கள் எப்போ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. 11 நாட்கள்ன்றது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரை 11 நாட்கள் நீங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம். 6 நாட்கள் பாத்தீங்கன்னா 6/4/2024 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 11ஆம் தேதி வரை நீங்க 6 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதத்தை தொடங்கிக்கலாம். இப்ப இந்த 11 நாட்கள் இல்லது 6 நாட்கள் நீங்க விரதத்தை இருந்து முருகனுடைய அருளை பெறலாம். இந்த 2 நாட்களையும் எங்களால் இருக்க முடியல, எங்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சு, எங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு, நாங்க வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு நினைப்பவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரே நாள்ல இந்த 6 விஷயங்களை நீங்க செய்யலாங்க. இந்த 6 விஷயங்களை நீங்க செய்தா கூட இந்த 11 நாட்கள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 6 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலய தரிசனம் தாங்க. ஆலய தரிசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோயில்களுக்கு நீங்க சென்று வழிபாடு செய்யணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நாள் மட்டும் இல்லைங்க, மற்ற தெய்வங்களையும் வழிபடலாம்ன்றது சொல்லப்படுகிறதுங்க. எல்லா தெய்வத்தையும் இந்த ஒரு நாளையும் நீங்க வழிபடலாம். உங்களுக்கு எல்லா செயலையும் உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு நாளும் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றதும் சொல்லப்படுகிறதுங்க. அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்ட பிறகு இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று திருமண உற்சவம் எல்லா கோயிலும் நடக்கும். அந்த உற்சவத்துல நீங்க கலந்து கொண்டீங்கன்னா விரைவில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நடக்கும். உங்க வாழ்க்கையில செல்வ வளம் பெருகும், மேன்மேலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதனால நீங்க இந்த காலையில இந்த வேலையை செஞ்சிடுங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேகம் தாங்க. இப்போ இந்த நேரத்துல நிறைய முருகர் கோயிலையும் மற்ற கோயில்களையும் அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு உண்டான பால், தயிர், பன்னீர், திருநீர் போன்ற விஷயங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. இப்படி நீங்க வாங்கி கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம வினைகள் நீங்கி உங்களுக்கு மறுஜென்மம்ன்றது கிடையாத அளவுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். முருகனுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பாரு.
அடுத்து 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவடி சுமத்தல் தாங்க. இப்போ இந்த நாள்ல வந்து நிறைய பேர் காவடி சுமப்பாங்க, தோல் சதை கொடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க போன்ற செயல்களை செய்வாங்க. அதனால காவடி நம்ம முதுகுல சுமந்து முருகா அப்படின்ற நாமத்தை நம்ம உச்சரித்து அவருடைய நாமத்தை நாம் சொல்லி போகும்போது நம்முடைய மன சுமைகள் எல்லாமே அவர் எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறாங்க. அதனால இந்த 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பது தாங்க. விரதத்தை கடைபிடிப்பது. எப்படி விரதத்தை கடைபிடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த 11 நாட்கள் 6 நாட்கள் தொடர்ந்து நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். உணவு எடுக்காம பால் பழம் மட்டும் நீங்க சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க. இப்போ 6 நாளும் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நாள் பங்குனி உத்திர திருநாள் 11ஆம் தேதி மட்டுமே நீங்க அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு எதுவும் உணவு எடுக்காம நீர் மட்டுமே எடுத்து நீங்க முருகப்பெருமானுக்கு மனதார மந்திர ஜபங்களை ஜபித்து அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க வழிபடும் போது உங்க வாழ்க்கையில அளவற்ற செல்வத்தை நீங்க பெறுறீங்க. அதோடு உங்களுக்கு எல்லா விதமான அருளும் உங்களுக்கு முருகல் அளிப்பாரு. உங்க வாழ்க்கையில எண்ணற்ற செல்வங்கள் வந்து சேருங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5வது தானம் செய்ததாங்க. தானம்ன்றது நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒன்று. தானம் பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷேகத்துக்கு உண்டான பால் பழம் தேங்காய்ன்ற நீங்க தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏழை எளிய மக்களுக்கு ஒருவேளை உணவு இல்லைன்னா உங்களால முடிஞ்ச ஒரு பண உதவி கூட நீங்க அந்த குழந்தைங்களுக்கு இல்லைன்னா படிப்பு செலவுக்காக நீங்க அந்த ஒரு நாள்ல நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பானதுங்க. இப்படி செய்யறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி உணவுக்கு நன்மை உண்டாகும். 6வது செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் தாங்க. இப்போ இந்த மந்திர ஜபம்ன்றது வந்து முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் படிப்பது, சரவண பவன்ற மந்திரத்தை 108 முறை எழுதுவது மற்றும் மனம் உணர்ந்து படிப்பது, அதுக்கப்புறம் திருவெண்பா திருப்பாவை படிப்பது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் இந்த ஒரு நாளை நீங்க செய்யறதுனால அந்த 11 நாட்களும் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மந்திர ஜபம் நீங்க எளிமையான முறையில் இல்லத்தில் இருந்தபடியே செய்யறது எவ்வளோ சிறப்பானதுங்க. இந்த 6 விஷயங்களை தவறாம நீங்க செய்துட்டு வாங்க. இந்த 11 நாட்கள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு முருகல் அளிப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர் கொடுப்பாரு. இந்த வழிபாடு தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.